தம்பியை சுமந்து கொண்டு 10 கிலோமீட்டர் நடந்தே சென்ற காசா சிறுவன் பெற்றோருடன் சேர்ந்தது எப்படி? காசாவில் கட்டாய இடம்பெயர்வின் குழப்பம் மற்றும் பயங்கரமான சூழ்நிலைக்கு மத்தியில் காலணி அணியாத ஒரு சிறுவன் தனது தம்பியை சுமந்து கொண்டு கண்ணீரில் குரல் அடைக்க, யா உம்மி யா உம்மி என்று மீண்டும் மீண்டும் கத்திக்கொண்டு ஓடும் காட்சி உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பலஸ்தீனத்தை சேர்ந்த தன்னிச்சையான புகைப்பட பத்திரிகையாளர் அஹ்மத் யூனிஸ் எடுத்த இந்த காணொளியை உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் பார்த்துள்ளனர். இந்த காட்சிகளின் மூலம் ஒரு எகிப்திய உதவிக்குழு அந்த குழந்தைகளை கண்டுபிடித்து காசாவின் தெற்கில் உள்ள அவர்களின் பெற்றோருடன் மீண்டும் சேர்க்க முடிந்தது. இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்களுக்கு மத்தியில் பலஸ்தீன குழந்தைகள் அனுபவிக்கும் துயரத்தின் மற்றொரு குறியீடாக இந்த கதை பலரால் பார்க்கப்படுகிறது. 8 வயது ஜதுவாதான் தனது 2 வயது தம்பி காலிதை சுமந்து கொண்டு ஓடுபவர். காசா நகரை காலி செய்ய இஸ்ரேலிய இராணுவம் உத்தரவிட்ட பிறகு குண்டு வீச்சுகளுக்கு மத்தியில் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகள் ஓடும் தருணத்தை இந்த காணொளி படம் பிடித்துள்ளது. பத்திரிகையாளர் அஹ்மத் யூனிஸ் காசாவின் தெற்கு பகுதியில் குழந்தைகளை மீண்டும் சந்தித்து அந்த குடும்பத்தினருடன் பேசினார். அந்த குழந்தைகளின் தாயான மஹ்மூத் ஹலீல் அபு அரார் இந்த 2 குழந்தைகளின் வைரல் காணொளியை பார்த்தபோது உணர்ந்த விதம் குறித்து யூனிஸிடம் விவரித்தார். என் மகன் இணையத்தில் தனியாக தன் தம்பியை சுமந்து செல்லும் காணொளியில் இருப்பதாக என்னிடம் கூறிய போது நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் அந்த காணொளியை பார்த்தபோது என்னால் தாங்க முடியவில்லை, அழுதேன், மூச்சு திணறல் ஏற்பட்டது. ஆனால் ஜதுவா அப்படி செய்ததை பார்த்தபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த வழியை கடக்கும் போது பெரியவர்களே சோர்வடைகிறார்கள், அப்படியானால் ஒரு குழந்தையை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். ஜதுவா தனது தம்பியை தூக்கி கொண்டு கான் யூனிஸ் வரை 10 கிலோமீட்டர் தூரம் நடந்துள்ளார். காசா நகரத்தில் இந்த குடும்பம் தால் அல் ஹவா பகுதியில் இடம்பெயர்ந்திருந்தது. என் கணவர் குழந்தைகளுக்கு உணவு கொண்டு வர வெளியே சென்றிருந்தார் என்று நோஹா விவரித்தார். ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவம் குண்டு வீச தொடங்கியது. அவர்கள் குண்டுகளை வீசினர், தாக்குதலுக்கு ரோபோட்களை பயன்படுத்தினர். குண்டு வீச்சு மிகவும் தீவிரமாக இருந்தது. அந்த தாய் தனது மகள்களுடன் இருந்து அவர்களை காப்பாற்ற முயன்றார். குண்டு வெடிப்புகள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கின. நான் ஒரு கட்டடத்தின் நுழைவாயிலில் ஒளிந்து கொண்டேன். அந்த நுழைவாயிலில் எனக்கு பின்னால் மூடப்பட்டு நான் அங்கேயே சிக்கிக்கொண்டேன். என் குழந்தைகளுக்கு என்ன ஆனது என்று அப்போது எனக்கு தெரியவில்லை என்று ஜதுவாவின் தந்தை ஜாசிம் அபு அரார் விவரித்தார். ஜதுவா தனது நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். ஒரு வெடிப்பு ஏற்பட்ட போது அவன் ஓடினான். தனது தாயார் இருந்த இடத்திற்கு திரும்பிய போது தாயாரை காணவில்லை. தனது தம்பி தரையில் கிடந்து அழுது கத்துவதை பார்த்தான். அதனால் அவனை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்தான். மற்றவர்கள் தப்பியோடிய அதே திசையில் ஜதுவா தன் தம்பியை சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். என் அம்மாவையும் அப்பாவையும் நான் காணவில்லை. நான் என் தம்பியை தூக்கி கொண்டே நடந்தேன். அவ்வப்போது உட்கார்ந்து ஓய்வெடுத்தேன் என்று அந்த சிறுவன் விவரித்தான். நான் இரவில்தான் எனது இலக்கை அடைந்தேன். எனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் நான் வழியை கேட்டுக்கொண்டே இருந்தேன். வைரல் காணொளியை இணையத்தில் பார்த்தபோதுதான் தனது குழந்தைகள் உயிருடன் இருப்பதை ஜாசிம் தெரிந்து கொண்டார். அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்று நான் நினைத்தேன் என்று அவர் கூறினார். காசா குடியிருப்பாளர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வரும் எகிப்திய குழு ஜதுவா மற்றும் அவரது தம்பியை 3 நாட்கள் தேடிய பிறகு கண்டுபிடித்து அவர்களை பெற்றோருடன் மீண்டும் இணைத்து தற்போது அந்த குடும்பம் கான் யூனிஸில் உள்ள அதே அமைப்பின் முகாமில் தங்கியுள்ளது. வைரல் காணொளியையும் பிந்திய சந்திப்பு காணொளியையும் எடுத்த பத்திரிகையாளர் அஹ்மத் யூனிஸ் தனது வேலையின் தாக்கம் குறித்து விளக்குகிறார். இடப்பெயர்வுகள், இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்கள் அல்லது பிற சம்பவங்கள் என இங்கு காசாவில் பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் ஆவணப்படுத்தியுள்ளோம். பதிவுகளுக்கு மக்களின் எதிர்வினையால் நாங்கள் அடிக்கடி சவால்களை எதிர்கொள்கிறோம். யாருக்காக பதிவு செய்கிறார்கள், யார் இதை பார்க்க போகிறார்கள், ஏன் என்று அவர்கள் எங்களை கேட்கிறார்கள்.
என்ன நடக்கிறது என்பதை உலகம் பார்க்கவும் நடவடிக்கை எடுக்கவும் நாங்கள் பொதுவாக படம் பிடிக்கிறோம். கடவுளுக்கு நன்றி, இந்த காணொளி உலகையே உலுக்கியது என்றார் அஹ்மது யூனிஸ். ஜதுவாவின் தந்தை தனது குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு உள்ளது என்று குறிப்பிட்டார். ஜதுவாவின் கனவு எதிர்காலத்தில் ஆசிரியராவதுதான். பத்திரிகையாளர் அஹ்மது யூனிஸை பொறுத்தவரை காணொளியில் இருக்கும் சிறுவனின் கண்ணீர் காசா குழந்தைகள் தாங்கும் அளவற்ற துன்பத்தையும் சுமையையும் குறிக்கிறது. யுனிசெஃப் செய்தி தொடர்பாளர் டெஸ் இன்கராம் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் காசா நகரிலிருந்து ஜதுவா போன்ற ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் கட்டாய இடம்பெயர்வுக்கு கண்டனம் தெரிவித்தார். காசா நகரிலிருந்து கட்டாயமாக பெருமளவில் இடம்பெயர்வது மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உச்சகட்ட அச்சுறுத்தலாகும் என்று இன்கராம் குறிப்பிட்டார். காசா நகரத்தில் மட்டும் குறைந்தது 10 லட்சம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இப்போது குண்டுவெடிப்பு காரணமாக அவர்களின் உயிரை காக்கக்கூடிய ஊட்டச்சத்து மையங்களில் 1/3 பகுதியை அவர்களால் அணுக முடியவில்லை. இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய எல்லையோர தாக்குதலில் சுமார் 1,200,000 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 251 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் காசாவில் ஒரு இராணுவ தாக்குதலை தொடங்கியது. காசா சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி இஸ்ரேலிய தாக்குதல்களில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 1,67,000க்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு குழு 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இஸ்ரேலிய தாக்குதல்களால் காயமடைந்துள்ளனர் என்றும் அவர்களில் குறைந்தது 21 லட்சம் பேர் இப்போது மாற்றுத்திறனாளிகள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது.